தேவன் யாருக்கும் கடனாளி கிடையாது. நான் அவருக்காக இதை விட்டேன், அதை விட்டேன், இதை இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிக்கிட்டு யாரையும் விட மாட்டார் தேவன். அப்படி ஏற்ற காம்பன்சேஷனை கொடுக்காம விட மாட்டார், இம்மையிலும் மறுமையிலும். அப்போ இயேசுவின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நிமித்தம். சில நேரம் இந்த மாதிரி உபத்திரம் மற்ற கிறிஸ்தவர்கள்ட்டே வருது. சில நேரம் வீட்டில் வரும், சில நேரம் வேலையில் வரலாம். இயேசுவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலே, இயேசுக்கிட்ட தூரமாக போனால் வராது. சில நேரம் இயேசுவை ஃபாலோ பண்ணுறதுனாலே, இயேசு சொன்னது செய்கிறதுனாலே மற்ற கிறிஸ்தவர்களே சில நேரம் உபத்திரப்படுத்துவாங்க. பாருங்கள், கிறிஸ்தவ வரலாற்றில் அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. மார்ட்டின் லூத்தரை எதிர்த்தவங்க சபையார், அப்போஸ்தலரை எதிர்த்தவங்க உள்ளாள். வெளியாட்களை விட உள்ளாட்கள் தான் ரொம்ப சில நேரம் உபத்திரப்படுத்துவது உண்டு. அட்லீஸ்ட் முதல்ல அவங்க தான் தொடங்கி விடுவாங்க. அப்படி தான் எப்போவுமே நடந்திருக்கு. நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பின். ஜான் வெஸ்லி பாருங்கள், ஜான் வெஸ்லி எவ்வளோ உலகத்தையே கலக்கின ஒரு பிரசங்கியார். எல்லா இடத்துக்கும் பயணித்து, ஹார்ஸில் குதிரையில் பயணித்து பிரசங்கம் பண்ணார் சுவிசேஷத்தை, இவாஞ்சலிஸ்ட். ஆனால் அவருக்கு இங்கிலாண்டில் எந்த சர்ச்சிலையும் நுழைய முடியாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க அவரை. அவர் பிரசங்கம் பிடிக்காதனால அவருக்கு இந்த மாய்மாலத்தெல்லாம் சொல்லிடுவார் பாருங்க. இந்த செத்து போன இந்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இங்கிலாந்து தேசமே கிறிஸ்தவ தேசம், எல்லா ஊர்லேயும் சபை இருக்குது, ஆனால் முக்கால்வாசி அப்படியே செத்து கிடக்குது. சும்மா என்னத்தையோ ட்ரெடிஷ்னலாக என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜான் வெஸ்லி தேவன் எழுப்புறார், நீ போய் பிரசங்கம் பண்ணுன்னு. அவர் போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இந்த செத்து போனவரில் ரட்சிப்புகளாக நடத்திட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு வராரு. இவங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறானுங்க, ஜான் வெஸ்லியை பேன் பண்ணிட்டாங்க. சர்ச் ஆஃப் இங்கிலாந்து பேன் பண்ணிடுச்சு, எந்த சபையிலும் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணார், வெளியே போனார், வயலில் போய் பிரசங்கம் பண்ணால் வயலில் பிரசங்கம் பண்ணுறதையும் நிறுத்த பார்க்குறான். என்ன சொல்கிறான், இது எங்கள் வயல். எங்கள் வயல்னா எங்கள் பேரிஷ், எங்கள் பேரிஷ்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட். எப்படி பண்ணிட்டாங்க, இங்கிலாந்தை பிரித்து இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த சபை, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த சபை, இது எங்கள் ஏரியா சபை, அது உங்கள் ஏரியா சபை, நீ அங்கே இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துப்பேன், நீ என்ன தாள், இப்படி ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாரிஷ்குள்ளேயே வரக்கூடாது, எங்கள் சபைக்குள்ளே மட்டும் இல்லை, எங்கள் வயல்லே நீ பிரசங்கம் பண்ண முடியாது போன்னு. ஜான் வெஸ்லி சொன்னார், எப்பா இது என்ன கதையாக இருக்குது, சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நான் வயலுக்கு போனேன். இப்போ வயல்லே பண்ண முடியாதுன்னா என்னது இது, நீ சொல்கிறது கேட்குறதா, கடவுள் சொல்கிறது கேட்குறதா? நான் கடவுள் சொல்கிறது தான் கேட்பேன்ட்டு. அப்போ தான் ஒரு ஃபேமஸான லைன் சொல்கிறாரு, த வேர்ல்ட் இஸ் மை பேரிஷ். உலகமே என்னுடைய டிஸ்ட்ரிக்ட். உலகமே எனக்கு சபை மாதிரி, நான் எங்கே வேணால் பிரசங்கம் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. உலகத்தை கலக்கினார் இங்கிலாந்து.